வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் கிறிஸ்பி பாஸ்தா குர்குரே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை பாஸ்தா 200 கிராம், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. எல்லா மசாலும் ஒரு பவுலில் கலந்து வச்சுக்கலாம். மிளகாய்த்தூள், உப்பு, சாட் மசாலா, மிளகுத்தூள் இது நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். தனியாக பவுலில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 200 கிராம் பாஸ்தாக்கு 4 டம்ளர் தண்ணி போதும். உப்பு 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 1/2 டீஸ்பூன். இது நல்லா கொதிக்கணும். நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய் ஊற்றுறது பாஸ்தா ஒட்டாமல் வரதுக்காக எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ பாஸ்தாவை போட்டுடலாம். போட்டு மூடி வச்சிடலாம். 5 to 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம் வெந்துருச்சா இல்லையான்ட்டு. கையில் நசுக்கி பாருங்கள். நல்லா சூடாக இருந்ததுன்னா கத்தியை வச்சு கட் பண்ணி பாருங்கள், வெந்துருச்சான்னு தெரியும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். மேலே பச்சை தண்ணி நம்ம ஊற்றிடலாம் வடிகட்டின பிறகு. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ ஒரு பிளேட்டில் இதை ஆற வச்சிடலாம். இது 2-3 நிமிஷம் ஆறினா போதும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் மைதா, 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது நல்லா கலந்துட்டுக்கோங்க. இப்போ கலக்கிறது கஷ்டமாக இருக்கனால நான் பெரிய பவுலில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கோங்க. உடனே பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பாஸ்தாவை போட்டுடலாம். உதுத்து போட்டுவிடுங்க, அப்படி இல்லைன்னா ஒன்று மேலே ஒட்டிக்கும். இந்த நுரை அடங்குற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். கொஞ்சம் கோல்டன் கலர் ப்ரௌன் வரணும். சிம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது இரும்பு கடையாக இருக்கனால சீக்கிரம் தீஞ்சிரும். பாருங்கள், கிறிஸ்பி பாஸ்தா குர்குரே ரெடி ஆயிடுச்சு. இருக்கிறது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த பவுலில் எல்லாம் போட்டுடலாம். கலந்து வச்சுருக்கிற மசாலா தூளை தூவிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம், எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. சுவையான கிறிஸ்பி பாஸ்தா குர்குரே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.